வெல்கம் டு மை சேனல். ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தன்னோட பிள்ளைகள்கிட்ட எந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம், எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணும்னா, படித்தா தான் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து உழைச்சாதான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கன்னு சொல்லணும். பணம் சம்பாதிச்சாதான் மதிப்புடன் வாழலாம், நம்மளை மதிப்பாங்க. அதாவது நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட போய் கை கட்டாமல் நிற்கலாம், மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். அதனால் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச காசை நம்ம மட்டும் வச்சுக்கக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்க, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்காக முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். சரிங்களா? படித்து முன்னுக்கு வந்து 4 பேருக்கு வந்து நம்ம வேலை தரக்கூடிய என்ன விஷயங்களை பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு போகிறத விட நம்ம வந்து மற்றவங்களுக்கு வேலை தர்றது பெரிய விஷயம். சரிங்களா? எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வேலை கிடைக்காம. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வேலை கொடுத்து அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு உதவி பண்ணலாம். சரிங்களா? நீ இந்த தேர்வில் வந்து கண்டிப்பாக நீ நிறையா மார்க் வாங்குவ. இதில் மட்டும் இல்லை, எல்லா பரீட்சையிலுமே வந்து நீ நிறையா மார்க் வாங்குவ, எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்குது. அதனால் நீ இன்னும் முயற்சி எடுத்து நல்லா படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னா, அவங்க படிக்காத பிள்ளைங்க கூட ஆர்வத்தோடு தன்னோட அம்மா அப்பா நமக்கு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? எல்லா உறவுகளையுமே ஒரே மாதிரி மதிக்கணும். சரிங்களா? ஏழை பணக்காரன், கஷ்டப்படுறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, நல்லவங்க கெட்டவங்க, படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? மரியாதை கொடுக்கணும், அதை சொல்லி வளர்க்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஓகேங்களா? அப்பா அம்மா நான் சாதிச்சுட்டே அப்படின்னு நீ ஒரு என்ன சொல்லணும், நீ நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு, அப்பா அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டேன், நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமையே எங்களை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும். அதைத்தான் எங்களுக்கு அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்காக தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க கேட்டுக்குவாங்க. ஓகேங்களா? படித்து முடிச்சுட்டு ஊர் மெச்ச பேர் வாங்கணும், ஊர் மெக்கிற அளவுக்கு, ஊர் மக்கள் வந்து பெருமையாக பேசுகிற அளவுக்கு, பாரு உன்னோட மகன் இப்படி வளர்ந்துட்டான், இப்படி படிச்சுட்டான், இப்படி முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசணும். அந்த பெருமை தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற, நீ கண்டிப்பாக அந்த பெருமையை எங்களுக்கு தேடி தருவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கொடுத்தோம்னா அவங்களுக்கு தானாக படிக்கணுங்கிற எண்ணத்தை விட, அதாவது நம்மளோட அம்மா அப்பாவுக்காகவாது நம்ம படிக்கணும், நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்களோட வார்த்தைகளுக்காகவும் வந்து நம்ம வந்து முயற்சி எடுத்து படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சரிங்களா? உழைப்பு, அதோட பணத்தின் மதிப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரிங்களா? அந்த குழந்தைகளுக்கு வந்து உழைப்புனா என்ன, அந்த பணத்தோட மதிப்புனா என்ன, அதோட மதிப்பு எப்படி இருக்கும், எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட திறமைக்கு நீ ரொம்ப சீக்கிரமாகவே முன்னேறி வருவ, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நம்ம ஒரு மோட்டிவேட்டடாக என்கரேஜிங்காக பேசணும். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க மனசில் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். சரிங்களா? அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றுமே முடியாதுன்னு இருக்கிறவங்க கூட நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? புது புது முயற்சிகளை வந்து அவங்க எடுப்பாங்க. ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கும்போது நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், என்கரேஜிங்காக இருக்கணும், மோட்டிவேட்டடாக பேசணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.